ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி இருதய நோய் பற்றி நம்ம பேச போகிறோம். பெண்களுக்கான இருதய நோய், ஆண்களுக்கான பிரச்சனைகள், பாலியல், செக்ஸ் மற்றும் இருதய நோய் பற்றிய பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு வயதாகிறது அல்லது இருதய நோய் வருகிறது அப்படின்றதுக்கு முதல் அறிகுறி செக்ஸ் சரியாக பண்ண முடியாது அப்படின்றது தான். செக்ஸ் சரியாக பண்ண முடியலனாலே அவர்களுக்கு ஒன்று ரொம்ப வயதாகிக்கிட்டு இருக்குது அல்லது இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மனம் நல்ல நிலையில் இருக்குது, உடம்பு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா அவர்கள் தாம்பத்திய உறவில் நன்றாக ஈடுபட முடியும். இரண்டாவது, தாம்பத்திய உறவு நிறைய பண்ணும்போது அவர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கான பல்வேறு மாற்றங்கள் அவங்க உடம்பில் நடக்குதுன்னு ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் உலகம் முழுவதும் பல நோய்கள் இருக்கிற மாதிரி ஆண்மை குறைவும் பரவலாக இருக்கிறது. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர், இந்த அளவுக்கு ஆண்மை குறைவும் உலகம் முழுவதுமே அதிகமாக இருக்குன்னு ஜேர்னல் ஆஃப் யூராலஜி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உலகம் முழுவதும் ஆண்மை குறை ஒரு எமர்ஜென்சியாக கருத வேண்டும். படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்மை குறை ஒரு எமர்ஜென்சியாக கருதணும். இரத்த நாளங்கள் அடைபட்டால் தான் ஆண்மை குறை வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். அதனால் அதை ஒரு எமர்ஜென்சியாக போல கருதி அதற்கான முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். யூராலஜி ஜேர்னல் 1992 பல்வேறு ஆய்வுகளில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனாலே ஆண்மை குறை வரும். தேவைப்பட்டால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ஆண்மை குறை உள்ளவர்களுக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை எடுக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார் இது செக்ஸில் ஈடுபடையில் விந்து சீக்கிரம் வெளியே வந்துருக்கு சார். சரி. வயசு 35 வயசு ஆகுது சார். சரிங்க. அது என்ன சார் பண்ணலாம்? நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ஒன்று பொசிஷன்ஸ் முக்கியமான விஷயம். ஒன்று தாம்பத்திய உறவுல பொசிஷன் எந்த பொசிஷனில் நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா விந்து லேட்டாக வருதோ அந்த பொசிஷனை கண்டுபிடிங்க. 550 பொசிஷன்ஸ் இருக்குது. எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய பொசிஷன் ஆண்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணலாம். இதில் விந்து சீக்கிரம் வராது. உங்கள் மனைவிக்கு ஒரு 3 தூண்டுதல் இருக்கும். அவங்க அவங்க கிளைட்டோரஸ் உங்கள் உடம்புல ரப் பண்ணலாம். உங்கள் கைகளை வச்சு அவங்க மார்பகங்களை தூண்டலாம். அதே மாதிரி உங்கள் ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு உள்ளே இருக்கும். அதனால் அவங்களுக்கு தூண்டுதல் அதிகமாக இருக்கும். உச்சகட்டம் அடைவாங்க. ஒன்று. இரண்டாவது பெண்களை முதல்ல தூண்டி உச்சகட்டம் அடைய செய்த பிறகு செக்ஸில் ஈடுபடுறது. இதுதான் நம்ம ஏ ஸ்பாட்டுன்னு பெண் உறுப்பு உள்ளே தூண்டுன்றோம். மார்பகங்களை பி ஸ்பாட் மார்பகங்களை தூண்டுங்க. சி ஃபார் கிளைட்டோரஸ் தூண்டுங்க. டி ஃபார் ஜி ஸ்பாட்டை தூண்டுங்க. இந்த மாதிரி பல்வேறு முறைகளில் உங்கள் மனைவியை தூண்டலாம். அவங்க முழுமையான உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். இதை தவிர பல வேறு முறைகள் இருக்குது. ஸ்குவீஸ் பண்ணலாம், டெக்னிக் யூஸ் பண்ணலாம். நல்லா செக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, விந்து வரும்னு தோணும்போது ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் கழித்து செக்ஸ் பண்ணலாம். இல்லை ஆணுறுப்பை ஸ்குவீஸ் பண்ணி நிறுத்திட்டு மறுபடியும் செக்ஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் அதை பல்வேறு முறையில் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இப்போ சில விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆண்மை குறைவு, எமோஷ்னல் லாஸ் பற்றி. ஆண்மை குறைவு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், பெண் ஹார்மோன் அதிகமாகலாம், புரோலாக்டின் என்ற ஹார்மோன் அதிகமாகலாம், அதே மாதிரி ஆண் ஹார்மோன் குறையலாம். இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி மன அழுத்தம் ஆண்மை குறைவை அதிகமாக உண்டு பண்ணும். அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு ஆண்மை குறைவை குறைக்கும். அது வாழ்க்கையையும் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்கும். கணவனும் மனைவி ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்தீங்கன்னா அவர்கள் நீண்ட நாள் வாழலாம். நம்ம பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். செக்ஸ் நீங்கள் நன்றாக பண்ணிங்கன்னா நீண்ட நாள் வாழலான்னு.
டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அட்டை படத்தில் இதை பார்க்குறீங்க இப்போது. டைம் மேகசின், அமெரிக்காவில் வெளியாகக்கூடிய டைம் மேகசினுடைய அட்டை படத்தில் நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது நீண்ட நாள் வாழ்வீங்க அப்படின்றத படத்தில் பார்க்குறீங்க. ஒரு வாரத்துக்கு குறைந்தபட்சம் 2 முறை உச்சகட்டம் அடைஞ்சிங்கன்னா உங்களுடைய ஹார்ட் அட்டாக் வந்து பாதியாக குறைகிறது. ஏன்னா இன்னும் போலி மருத்துவர்கள் நிறைய மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எவிடன்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஜேர்னலில் ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, டைம் மேகசினில் வந்திருக்குது. செக்ஸ் வந்து நீண்ட நாள் வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெகுலராக செக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நீண்ட நாள் வாழ்வீங்க, ஆரோக்கியமாக வாழ்வீங்க. கின்சே இன்ஸ்டியூட் இந்தியானால் சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோட சேர்ந்து பல்வேறு ஆய்வுகளை பண்ணி நீங்கள் நல்ல செக்ஸ் பண்ணிங்கன்னா இருதயம் நன்றாக இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம்னு நோய் எதிர்ப்பு சக்தி, இப்படி பல்வேறு விஷயங்கள், மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யூஸ் இட் ஆர் லூஸ் இட், நீங்கள் செய் அல்லது இழந்து விடு, யூஸ் இட் ஆர் லூஸ் இட், பலமுறை நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ சமீபத்தில் வந்து ஒய்ஃபு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருந்து அப்படி கர்ப்பப்பையோட ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். சரிங்க. கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட உறவு வச்சுக்கலாமா சார்? வைத்து கொள்ளலாம், கண்டிப்பாக. சரிங்க சார். சரிங்க சார். கர்ப்பப்பை எடுத்திருந்தாலும் பெண் உறுப்பினுடைய அந்த எண்டை வந்து மூடி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக்ஸ் பண்ண போகிறது கர்ப்பப்பையில் இல்லை, பெண் உறுப்பில் தான் செக்ஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு லாபம்னா கருத்தரிக்கவும் வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கருத்தரிக்கிற முறை இதை பற்றிலாம் கவலைப்படாமல் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம். இப்போது பல்வேறு முறைகள் பயன்படுத்துகிறாங்க. செக்ஸ் பிரச்சனைகளுக்கு பல்வேறு முறைகளை பயன்படுத்துகிறாங்கன்றத பார்க்குறீங்க. ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன்ஸு, மாத்திரைகள், அதே மாதிரி வாய் வழியாக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், இன்ஜெக்ஷன்ஸ், ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், இப்படி பல்வேறு விஷயங்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி செக்ஸை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அளவுக்கு இருதய நோயை தடுக்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் திருச்சியிலேருந்து குமார் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் குமார். சார் இது வந்து வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது விந்து வெளியாயிடுது சார், விரைப்புத்தன்மை இல்லாத போது. சரி, என்ன காரணம்? என்ன வயசுங்க உங்களுக்கு? இப்போ ஒரு 6 மந்த்தாக இருக்குது சார். உங்கள் வயது என்னங்க? வயது வந்து 32 சார். கல்யாணம் இன்னும் ஆகலை? ஆயிடுச்சு சார், 3 வருஷம் ஆச்சு சார். குழந்தைங்களாம் இருக்குது. நார்மல் செக்ஸ் ஒய்ஃபோட பண்ணுறீங்க? பண்ண முடியல சார். ஒய்ஃபோட இன்னும் நார்மலாக செக்ஸ் பண்ணலையா நீங்கள்? இப்போ 6 மந்த்தாக பண்ண முடியல சார். இது விரைப்புத்தன்மையும் ஆக மாட்டேங்குது. ஓகே. இது வேலை டைமில், மத்தியானம் டைம்லலாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தண்ணி மாதிரி வந்துருக்கு சார். இது ஆண்மை குறைவு இருக்கிறது இல்லையா, நீங்கள் செக்ஸ் சரியாக பண்ணலைன்றப்போ என்ன சார் பண்ணுறது? நீங்கள் ஒரு மருத்துவரை பாருங்கள்.
இது வந்து நீங்கள் எக்ஸைட் ஆகிற ஸ்டேஜில் நல்ல முழுமையான விரைப்பு வந்து செக்ஸ் பண்ணாமல் ஆணுறுப்புலேருந்து ஒரு திரவம் வரலாம். அதுதான் நீங்கள் பயப்படுறீங்க. முதல்ல நீங்கள் ஏன் செக்ஸ் பண்ண முடியல 6 மாதமான்றதை கண்டறியணும். ஆமாம் சார். அதுக்கு நிறைய நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. துல்லியமாக கண்டறியணும். அதை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். பல நேரங்களில் இருதய நோயினுடைய ஒரு முன்னறிவிப்பாக ஆண்மை குறைவு வரலாம். அதனால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் ஒரு முழுமையான பரிசோதனை பண்ணுங்கள். வெறும் ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மாத்திரை இல்லை டெஸ்ட்டே எனக்கு வேணாம் மாத்திரை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். சரி, இப்போது நம்ம ஹார்ட் டிசீஸ் செக்ஸ் தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் டிசீஸ்னால் என்ன, எப்படியெல்லாம் வருது அதை பார்ப்போம். ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது பல்வேறு முறைகளில் வரலாம். முக்கியமாக நம்ம ஹார்ட் டிசீஸ்ன்றது இருதயத்திற்குள்ள இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு வர்றது தான் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இதை தவிர வேறு சில பிரச்சனைகளும் வரலாம். 29% அமெரிக்கர்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இதுதான் ஒரு காமன் டேட்டாவாக இருக்கும். அமெரிக்காவில் வந்து 34 செகண்டுக்கு ஒரு அமெரிக்கர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறார். ஹார்ட் நோயை, இருதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு 10 விஷயங்கள் என்ன அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து சிகரெட் பிடிக்காதீங்க. கொலஸ்ட்ரால் கொழுப்பு இருந்தால் அதை மருந்து சாப்பிட்டு உடற்பயிற்சி மூலமாக குறைங்க. 3 பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள். 4வதாக உடல் வேலைகள் இல்லாமல் ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது, இன்ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. 5 குண்டாக இருக்கிறது, வெயிட் அதிகமாக இருக்கிறது. 6 வந்து டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி. 7 வந்து மன அழுத்தம். 8 வந்து ஆல்கஹால் சாப்பிட்றது. 9 வந்து உணவு. 10 வந்து வயது. இந்த 10 காரணங்களால் ஹார்ட் அட்டாக் வருகிறது என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஸ்மோக் பண்ணும்போது என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர், ஸ்மோக் பண்ணுறதுனால பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, அதோட இன்ஆக்டிவிட்டி, குண்டாக இருக்கிறது, ஸ்ட்ரோக்கு, இந்த பல்வேறு பிரச்சனைகள் அதிகமாகுது. கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் 3 கோடி ஆண்களும் 2 கோடி பெண்களும் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு 2 முதல் 4 மடங்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார். நகநல்லூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் மேரேஜ் ஆகி இப்போ எனக்கு ஒரு 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ விந்து வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகுது. சரி. இல்லை அதனால் ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாவது எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. வயதாக சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். இதெல்லாம் இயல்பானது. இதெல்லாம் இயல்பானதுங்க, கவலைப்பட வேண்டாம். ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க என்னென்னலாம் செய்யணும்? இந்த படத்தை பார்க்குறீங்க. ஒன்று வந்து ஸ்மோக் பண்ணாதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம இளைஞர்களுக்கு நம்ம இந்தியாவில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆல்கஹால் சாப்பிட்றதும் ஸ்மோக்கிங்கும் இந்தியாவில் மிக மிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம பெருமளவுக்கு தடுக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதை நம்ம சொல்லித்தரணும். 3வதாக இருதயத்திற்கு இதமான நல்ல உணவை சாப்பிடணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் இங்கே ராணிப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இது டெய்லி வந்து தூக்கத்தில் வந்து விந்து வெளியாகுதுங்க சார். அது எதனால சார்? இயல்பானது. தூக்கத்தில் நீங்கள் சுயன்மம் பண்ணல, இல்லை யாரோடையும் செக்ஸ் பண்ணலன்னா தூக்கத்தில் விந்து வெளியாவது என்பது இயல்பானது, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள். ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து டெய்லி வந்து சுயன்மம் அதிகமாக வச்சுருக்கீங்க சார். அதனால வந்து தோல் வந்து சுருங்கிருச்சு. அதனால ஏதாவது பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளம் வராது. ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதும் குண்டாக மாறாதீங்க. குண்டானீங்கன்னா வெயிட்டை உடனடியாக குறைங்க. அதே மாதிரி ரெகுலராக உடம்பை செக் பண்ணிக்கோங்க. பல நேரங்களில் ஹெல்த் செக்கப்னாலே நிறைய பேர் ஊன்னு குரல் எழுப்புறதை பார்க்குறோம். ஆனால் ஹெல்த் செக்கப் பண்ணுறவங்க நீண்ட நாள் வாழ முடியும். ரெகுலர் ஹெல்த் ஸ்க்ரீனிங். இந்த படத்தை பார்க்குறீங்க. பிளட் ப்ரெஷர் ரெகுலராக செக் பண்ணணும், கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்டாக வச்சுக்கணும், ஓரளவுக்கு நல்ல ரிலாக்ஸான வாழ்க்கையை வாழணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ
ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் விருதாச்சலம் பாலாஜின்னு பேசுகிறோம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் வச்சு குழந்தை இருக்குது. சரிங்க. நான் ஒய்ஃபுக்கு வந்து சிசேரியன் பண்ணி தான் இருக்குது. சரி. இப்போ 8 months ஆயிடுச்சு. ம். இதுக்கப்புறம் செக் பண்ணலான்னு இருக்கோம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி. கொஞ்சம் அடுத்த ப்ரெக்னன்சியும் தள்ளி போட தான் போகிறோம். சரி. பட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, காண்டம் அதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ம். ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால வாய்வழி மாத்திரைகள் பயன்படுத்த முடியாதுங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னா அவங்க பால் கொடுக்குற நிறுத்தினோடனே அவங்க வாய்வழி மாத்திரைகள் ஆரம்பிக்கலாம். ஓகே, அதனால சைடு எஃபெக்ட் ஒன்றும் வராதுங்க, கவலைப்படாதீங்க. பெரிய அளவுக்கு ஆபத்தான விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இல்லை, காண்டம் யூஸ் பண்ணோம், அவங்களுக்கு அதில் முன்பத்தி இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால அது லூப்ரிகேஷன் ஜெல் ஏதோ ஒன்று அடிக்கிறதுக்கு சொல்லி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாமா? டுடேன்னு ஒரு மாத்திரை இருக்குது, பெண்ணுறுப்பு உள்ளே வச்சுட்டு செக்ஸில் ஈடுபடலாம். ஆனால் வேறு முறைகள் வந்து பயன் இருக்காது. காண்டம் யூஸ் பண்ணணும், காப்பர் டீ, டுடே போன பில்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது அவங்க வந்து வாய்வழி மாத்திரைகள் தான். வேறு வழிமுறைகள் வந்து இன்னும் கடினமான முறைகள் தான் இருக்குது. உடம்புல சுருகக்கூடிய இன்சர்ஷன் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் சரிங்க. ஏன்னா வாய்வழி மாத்திரைகள் காண்டமே வேணான்றவங்க இதெல்லாம் எப்படி ஒத்துக்குவீங்க? ஆமாம், இல்லை அவங்க காப்பர்ட்டி பேசுறது அதுக்காக தான் அவங்க. சரிங்க, எதுவுமே வேணான்னா ரிஸ்க்கு உங்களுக்கு. ஓகே சார், ஓகே. ரைட். இப்போது குண்டாகிறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தா, தேவையை விட அதிகமான கலோரிஸ், நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கு பல மடங்கு அதிகமாக கலோரிஸ் சாப்பிட்றது, எப்போதுமே அதிகமான கலோரி உள்ள உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது, எக்ஸசைஸ் குறைவாக பண்ணுறது. அதே மாதிரி வேறு சில காரணங்களும் இருக்குது. பெற்றோர்கள் குண்டாக இருந்தாங்கன்னா பிள்ளைகள் குண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நான் வந்து பிரபு பேசுகிறேன். பிரபு, சொல்லுங்கள். சார், எனக்கு 2 இயர்ஸாக வந்து எரெக்ஷன் வந்து ரெகுலராக இல்லை சார், ரொம்ப வீக் எரெக்ஷனாக இருக்குது. சரி. மார்னிங் டைமில் மட்டும் எரெக்ஷன், ஏர்லி மார்னிங் நல்லா இருக்கு. சரி. மற்ற டைமில் அந்த அளவுக்கு எரெக்ஷன் இல்லை. சரிங்க. ஒரு 2 இயர்ஸாகவே இது இருக்குது சார். ஆனால் இப்போ வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க. பிபி சுகர் எதுவும் இல்லை. சரி. எரெக்ஷன் மட்டும் தான் சார் ப்ராப்ளமாக இருக்குது. மருத்துவரை பார்த்தீங்களா? இல்லை சார், இன்னும் பார்க்க. மன ரீதியான காரணங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரலாம், ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு மருத்துவரை பாருங்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைகளால் வரலாம், பல காரணங்களால் இந்த பிரச்சனைகள் வரலாம். முதல்ல நீங்கள் ஒரு மருத்துவரை பாருங்கள். இதை என்ன காரணம்னு கண்டறிந்து முற்றிலுமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் துல்லியமாக உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது குண்டாக இருக்கிறத பற்றிய உண்மைகள் அப்படின்னு பார்த்தா, 3ல் ஒருத்தர் வந்து குண்டாக இருக்கிறாங்க அமெரிக்காவில். அதே மாதிரி குண்டாக இருக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. ஹார்ட் அப்நார்மலாக இருக்குது, மூச்சு வாங்கிறது, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க, ஞாபக மருதி அதிகமாக இருக்கிறது குண்டாக இருக்கிறதுனால. பல்வேறு விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து குண்டாக இருக்கிறத
தவிர்க்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும். பெரியவங்களும் சரி, குழந்தைகள்லேருந்தே. தேவையில்லாமல் நீண்ட நேரம் சீரியல்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆபத்து. டிவியில் சீரியலே பார்த்துட்டு மணிக்கணக்கில் உட்காந்துருக்கிற பெண்கள் குண்டாயிருவாங்க. அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை எடுத்துக்கங்க. ஒரு 6 முறை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க, ஹெவியாக எடுத்துக்கிறது பதிலாக. ஒரு கால் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் தேனி மாவட்டம், தேனி ராதாகிருஷ்ணன் என் பேர். சொல்லுங்கள் சார். எனக்கு 59 வயசு ஆச்சு சார். நான் வந்து சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. சரிங்க. அது இடையில நம்ம இந்த பேச்சு வந்ததுனால வீட்டில் எந்த தொடர்பும் இல்லை. சரி. அது விட்டதுனால அந்த உள்ள புறம் அப்படியே வெளியே அந்த இது வராமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு சார். விந்து வராமல் ஒரு மாதிரி இருகுன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, விந்து இல்லை, அந்த அந்த தோல் வெளியே வரும் பார்த்தீங்களா, நம்ம இது பண்ணோம்னாக்க வெளியே வரும்ல, அது வந்து அப்படியே வெளியே வராமல் உள்ள பூரா அப்படியே டைட்டாக இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கான்னு பாருங்க. முதல்ல உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? இருக்கு சார். சர்க்கரை இருக்கு, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. சுகர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால இந்த மாதிரி ஆயிருக்கும். தோல் வந்து இறுக்கமாக இருக்கும். அப்படியா சார்? சுகரை வந்து நார்மலாக குறைங்க. உங்களுக்கு 200 கீழே குறைச்சிங்கன்னா அந்த தோல் சாஃப்ட் ஆயிரும். சில மருந்துகள் போட்டிங்கன்னா நார்மல் ஆகிடுவீங்க உடனடியாக. சுகர் எப்படி சார்? யார்கிட்ட சார் நம்ம டாக்டர் போய் கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கு. நாம் டாக்டரை தாங்க பார்க்கணும். டாக்டரை தான் பார்க்கணும். தேவைன்னா செக்கப் பண்ணணும். உங்களுக்கு சுகர்லாம் எவ்வளோ இருக்குன்னு. இதில் என்ன இருக்குது? சுகரை பார்க்குற மாதிரி இதையும் பார்க்க போகிறீங்க. இதுவும் ஒரு சாதாரணமான நோய்ங்க. இது மட்டும் ஏதோ ஆபாசமானது, அசிங்கமானதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. சார், இல்லை சார், நம்ம ஏஜ்லதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிட்டத்தட்ட 59 வயசு ஆச்சு. அதாவது ஃபேமிலி டாக்டர் வந்து கிளாஸ்மேட்டு. செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள், வேறு டாக்டரை பாருங்கள். சரி சார். ஓகே, சரி. ஸோ இப்போது சின்ன சின்ன மீல்ஸாக 6 முறை எடுத்துங்க. ஒரே முறை நிறைய எடுத்துக்கிறது போல். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் பக்கம் போகாதீங்க. ஹெவியாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து நிறைய சீஸ் அதெல்லாம் சேர்க்குறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 ட்ரில்லியன் அளவுக்கு அமெரிக்கா வந்து இதுக்கு செலவு பண்ணுறாங்க, இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. பல்வேறு விஷயங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்காக 30%, கிளினிக்கில் மருத்துவர்கள் பார்க்குறதுல 21%, இப்படி பல்வேறு வகையில் இந்த ஹார்ட்டுக்கான செலவு வந்து மிகப்பெரிய ஒரு செலவாக அமெரிக்காவில் வந்துகிட்ருக்கு. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதை தவிர்க்க முடியும் என்பது தான். பெருமளவுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை தவிர்க்க முடியும். ஸோ இப்போது அமெரிக்காவில் வெளியிட்ட சில தகவல்கள் என்ன, 7 லட்சம் மக்கள் யூஎஸில் ஒவ்வொரு வருடமும் ஹார்ட் டிசீஸால் சாகிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து 23.6 மில்லியன் பீப்புள் வந்து, அதாவது 8% அமெரிக்க மக்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது. குண்டாக இருக்கிறவங்க அளவு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்காங்க. குண்டாக இருக்கிறவங்க நாளுக்கு நாள் அதிகமாகறாங்க. கேன்சர் 25% பேர் வந்து கேன்சர்னால இறந்து போகிறாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து பல்வேறு விஷயங்களை யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ பேசியிருக்கோம். ஹார்ட்டை பற்றியும் செக்ஸ் பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். 781-00-77-888 என்ற எண்ணுக்கோ 730-55-77-888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.